إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க வகுப்பில் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். 5 விடயங்கள், நபிமொழிகளில் இடம்பெற்ற 5 செய்திகள் என்ற இந்த தலைப்பிலே இன்று முதல் செய்தியாக புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 3532வது செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு 5 பேர்கள் உண்டு. லீ ஹம்சத்து அஸ்மா, எனக்கு 5 பேர்கள் உண்டு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். சொல்லுங்க, என்ன பேர்கள் தெரியுமா உங்களுக்கு? அஹ்மத் என்ற பெயர், முஹம்மது என்ற பெயர், புகழப்பட்டவர், புகழுக்குரியவர் என்ற பெயர். வேற இல்லை, இந்த ஹதீஸில் வர பேர்களில் 2 பேர் சொல்லிட்டீங்க, மாஷா அல்லாஹ். இன்னும் 3 பேர் இருக்குது. இல்லை, இப்போ நாங்கள் பார்ப்போம், அந்த பெயர்களை பார்ப்போம். அதில் சொல்கிறாங்க அல் மாஹி. என்ன பேர் சொல்கிறாங்க? அல் மாஹி என்ற பெயரை சொல்கிறார்கள். அல் மாஹி என்றால் அழிப்பவர். அல் மாஹி என்றால் அழிப்பவர். எதை அழிப்பவர் என்று சொன்னால், அல்லதி யம்ஹுல்லாஹு பிஅல் குஃபுர், என்னை கொண்டு அல்லாஹ் குஃபுரை அழிக்கிறான். எப்படி சொல்கிறாங்க? என்னை கொண்டு அல்லாஹ் குஃபுரை, நிராகரிப்பை அழிக்கின்றான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது தௌஹீதை, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு, இல்லையா? எனவே அதன் மூலம் எது அழிக்கப்படுகிறது? குஃபுரும் ஷிர்க்கும் அழிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரின் பெயர்களில் புதிதாக நாம் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய பேர் என்ன? அல் மாஹி. அல் மாஹி என்ற திருநாமம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஅனல் ஹாஷிர், வஅனல் ஹாஷிர். அப்போ அல் ஹாஷிர் என்ற பெயர், அல் ஹாஷிர் என்ற பெயரும் எனக்குரியது என்று சொல்கிறார்கள். அல் ஹாஷிர் என்ற பெயரும் எனக்குரியது. அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமி. இப்போ நாளை மறுமையில் மனிதர்கள் எனது பாதத்தின் கீழே எழுப்பப்படுவாங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கண்டா, அதாவது நாளை மறுமையில் முதலில் எழுப்பப்படக்கூடியவங்க யாரு தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் பிறகுதான் என்ன செய்வார்கள்? ஏனையவர்கள் எழுப்பப்படுவார்கள். இப்போ முதலிலே நாளை மறுமையிலே எழுப்பப்படக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த சிறப்பும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உண்டு. அப்போ அல் ஹாஷிர் என்ற பெயரும் நாங்கள் பார்க்குறோம். மஹ்ஷர், மஹ்ஷர் என்ற வார்த்தையை தெரிஞ்சா உங்களுக்கு? மஹ்ஷர்ண்டா என்ன? அந்த பெருவெளி, மஹ்ஷர் பெருவெளி என்று சொல்கிறோமா இல்லையா? அனைவரும் எழுப்பப்படுகின்ற இடம், அனைவரும் எழுப்பப்படுகின்ற இடம் அது. அப்போ எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருநாமங்களில்
அல் ஹாஷிர் என்ற திருநாமம். அதே போன்று சொல்கிறார்கள் வஅனல் ஆகிப், வஅனல் ஆகிப். அப்ப ஆகிப் என்ற என்ன அர்த்தம்? இறுதியானவன். எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு நபி கிடையாது என்ற அடிப்படையில் இதற்குரிய விளக்கம். எனவே இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது திருநாமங்களாக, தனது பெயர்களாக 5 குறிப்பிடுகிறார்கள். எத்தனை பேர்கள்? 5 பேர்களை குறிப்பிடுகிறார்கள். சொல்லுங்க பாப்போம், என்னென்ன? ஹாஷிர், அல் ஆகிப். அதே மாதிரி முதல்ல முஹம்மத், அஹ்மத், அல் மாஹி, அல் ஹாஷிர், அல் ஆகிப். அல் ஆகிப் அந்த 3 பேர்களுடைய திருநாம விளக்கம் தெரிந்தன. இப்ப மாஹி என்றா என்ன விளக்கம், ஹாஷிர் என்றா என்ன விளக்கம், ஆகிப் என்றா என்ன விளக்கம், அந்த 3க்குரிய விளக்கத்தையும் நாம் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம். சரியா? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாம் ஒரு செய்தியை, ஒரு ஹதீஸை பார்ப்போம். இந்த நபிமொழியை பொறுத்தவரையில் சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவாகி இருக்கிறது. 895வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ நாளுடைய 5 சிறப்புகளை பற்றி சொல்கிறார்கள். ஜும்ஆ நாளுடைய 5 சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதிலே முதல் சிறப்பாக நாங்கள் பார்ப்போம், ஹலக்கல்லாஹு ஃபீஹி ஆதம். ஹலக்கல்லாஹு ஃபீஹி ஆதம் என்ன அர்த்தம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் அவர்களை படைத்தான். அதே போன்று வஅஹ்பதல்லாஹு ஃபீஹி ஆதம இலல் அர்த். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு அனுப்பியதும் எந்த நாள் தான்? வெள்ளிக்கிழமை நாள். எனவே அதிலும் அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான் இந்த சமுதாயத்துக்கு, மனித உம்மத்து சமுதாயத்துக்கு. அல்லாஹு தஆலா என்ன அல்லாஹ் அதிலும் சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதே போன்று 3வதாக அருமையான சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த நாளும் இதுதான், ஜும்மாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மௌத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், மௌத் என்பது என்ன ஒரு மோசமான ஒன்றெல்லாம் கிடையாது. மௌத் என்பது அல்லாஹ் விதித்த ஒன்று. அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்? பர்ஸகுடைய வாழ்க்கைக்கு செல்கிறார். எனவே அந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதிலும் குறிப்பாக மூமினை பொறுத்தவரையில் மூமினுக்கு மௌத் என்பது என்னதான்? அது ஒரு ராகத்தாக, அது ஒரு நிம்மதியாக அது இருக்கிறது. ஒரு நிம்மதியாக ஒரு மூமினுக்கு மௌத் இருக்கிறது. நாங்கள் இதுக்கு எந்த ஹதீஸை நாங்கள் எடுத்து சொல்லலாம்? சொல்லுங்க. ஜனாசாவை, நல்ல ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்ற ஹதீஸை சொல்லலாம். வேற எந்த ஹதீஸ் சொல்லலாம் இதுக்கு? நாங்கள் அதாவது நபி அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுது இல்லையா? அப்போ நபி அவங்க என்ன சொன்னாங்க? 2 வார்த்தை சொன்னாங்க. கொண்டு வந்து அல் முஸ்தரீஹ் அல்லது வல் முஸ்தராஹ், 2 வார்த்தையை சொல்கிறாங்க. ஒன்று அல் முஸ்தரீஹ் அல்லது அல் முஸ்தராஹ். முஸ்தரீஹ் என்றா அவர் ஓய்வு பெற்று விட்டார். ராஹத்தின வார்த்தை, ராஹத் கேள்விப்பட்டீங்க? ராஹத்தின வார்த்தை அரபு வார்த்தைனது. நாங்கள் தமிழ்லையும் சாதாரணமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ராஹத் என்றா ஓய்வு, அப்படி தானே? ராஹத்தினா ரெஸ்ட் தானே? எனவே அந்த ஓய்வு. அப்போ முஸ்தரீஹ் ஒன்று அவர் ஓய்வு பெற்று விட்டார். அடுத்து வல் முஸ்தராஹு மின்ஹு என்ன அர்த்தம்? அவரிடமிருந்து மற்றவங்க நிம்மதி பெற்று விட்டார்கள். புரியுது அவன் சொல்றது? அப்ப முஸ்தரீஹ் என்று சொன்னால் அவர் உலகத்துடைய இந்த சோதனைகள், இந்த துன்பங்கள், கஷ்டங்களில் இருந்து அவர் என்ன செய்யறாரு? ஓய்வு பெறுகிறார். அவருக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. கபூரில் அவர் என்ன செய்ய போறாரு? கேள்வி கணக்கு அவரிடம் கேட்கப்படும். அதுக்கப்புறம் அவர் ஒரு புது மாப்பிள்ளையை போன்று அவர் என்ன செய்யப்படுவார்? அவருக்கு தூங்குமாறு தான் சொல்லப்படும். புரியுது அவன் சொல்றது? அது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமாக அது இருக்கும். அப்போ இது யாருக்கு? ஒரு மூமினுக்கு. அது அவருக்கு அது நிம்மதியாக ஓய்வாக இருக்கும் அந்த கபருடைய வாழ்க்கை. அதே நேரத்தில் முஸ்தராஹு மின்ஹு என்று சொன்னால் மோசமானவன், ஒரு பாவி, அவன் மரணிக்கும் போது உண்மையில இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் என்ன செய்கிறது? அவனிடமிருந்து நிம்மதி பெறுகிறது. புரியுது அவன் சொல்றது?
அப்போ நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மவுத் மரணம் என்பது என்ன கிடையாது, ஒரு மோசமான ஒரு விஷயம் அல்ல. அது அல்லாஹ் விதித்த ஒன்று, அல்லாஹ் விதித்த ஒன்று. நாங்கள் மரணத்தை என்ன செய்யக்கூடாது, மரணத்தை துவா பிரார்த்திக்கக்கூடாது, மரணத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பிரார்த்திக்கக்கூடாது. நல்ல மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டும், நல்ல மரணத்தை நாம் என்ன செய்யணும், ஆதரவு வைக்க வேண்டும், அதற்காக பிரார்த்திக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் ஹதீஸில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஒரு துவாவில் செய்கிறாங்க, ஒரு சிறந்த துவா. இந்த துவா உங்களுக்கு நாங்கள் நிறையா தர்பியாக்களையும் பார்த்துருக்கிறோம். ஒரு துவா உண்டு, முஸ்லீமில் வார செய்தி. அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ்லி ஆஹிரதி அல்லதி ஃபீஹா மஆதி வஜ்அலில் ஹயாத்த ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி ஹைர் வஜ்அலில் மௌத்த ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர். இப்போ நாங்கள் 5 விஷயம் தானே பார்க்குறோம். இந்த துவாலே 5 தான் இருக்குது. இந்த துவாவில் இருக்கிற விஷயம் எத்தனை தான்? 5 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் இந்த துவாவில் கேட்குறாங்க. 5 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன? அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, எனது தீனை நீ எனக்கு சீராக்கி தருவாயாக. அதுதான் எனது காரியத்தில் என்னது, உறுதி மிக்கது, பலமானது. அப்படிதானே? தீனில் ஒருத்தர் உறுதி என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் எதையும் என்ன செய்வார், எதிர்கொள்வார். தீனில் ஒருத்தர் உறுதியாக இருக்கிறாரு, மார்க்கத்தில் ஒருத்தர் உறுதியாக இருக்கிறாருன்னா அவர் எதையும் என்ன செய்வார், எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் முதலாவது சீராக்க சொல்லி எதை கேட்குறாங்க? தீன். அடுத்து கேட்குறாங்க என்ன பாருங்க, இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் துன்யாவை மறக்கல. இஸ்லாம் என்ன சொல்லலை, நீங்கள் தீனில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். அப்படியே அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வருது? அடுத்தது வாஸ்லிஹ்லி துன்யாய, எனது துன்யாவை நீ எனக்கு சீராக்கித்தா. ஏன்னா துன்யா சீராக இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு அமல் இபாதத் செய்யலாம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம். அப்படியா இல்லையா? வாஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷினா, வாழக்கூடிய துன்யாவை எனக்கு சீராக்கித்தா. எவ்வளோ அற்புதமான ஒரு ஆன்மீகத்தை இஸ்லாம் சொல்லி தருதுன்னு பாருங்க. அப்படித்தானே? முற்றிலும் துறந்தவன் சொல்லி எல்லா அநியாயத்தையும் செய்கிறான். இஸ்லாம் அப்படி சொல்லலே. இஸ்லாம் நீ இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதை நீ எடுத்துக்கொள், அதை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அடுத்து பாருங்க, வாஸ்லிஹ்லி ஆஹிரத்தி, மறுமையை மறக்கக்கூடாது. வாஸ்லிஹ்லி ஆஹிரத்தி அல்லதி ஃபீஹா மஆதி, நாம் எவ்வளோதான் உலகத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் போக வேண்டிய இடம் எது? மறுமை. அதை எனக்கு சீராக்கித்தா, அதையும் எனக்கு சீராக்கித்தா என்று துவா. 4வது என்ன? வஜ்அலில் ஹயாத்த ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி ஹைர். என்ன அர்த்தம்? ஜியாதான் என்னது? அதிகம் இல்லை. வஜ்அலில் ஹயாத்த ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி ஹைர், அதாவது என்ன நலவுகள், எல்லா நலவுகள் தானே, எந்த நலவாக அந்த எல்லா நலவுகளையும் எனது வாழ்வில் எனக்கு அதிகமாக்கி தருவாயாக. இப்போ நாங்கள் எந்த ஒரு நலவிலும் நாங்கள் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, அதில் நாங்கள் விரைந்து செயல்பட வேண்டும். ஹைரா, அதில் நாங்கள் முந்தி செல்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஹைர் நலவுகளை எனது வாழ்வில் எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக, அதிகமாக்குவாயாக. கடைசியில் என்ன வருது? இவருக்கு தான் மௌத்து ராகத்தா இருக்கும். அப்படித்தானே? இதெல்லாம் அமைஞ்சாதான் என்ன செய்யும்? மௌத்து ராகத்தா இருக்கும். வஜ்அலில் மௌத்த ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், வஜ்அலில் மௌத்த ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், எல்லா தீமைகளிலிருந்தும் மௌத்தை எனக்கு எப்படி ஆக்குவாயாக? ஓய்வாக, நிம்மதியாக ஆக்குவாயாக. பார்த்தீங்களா? எல்லா ஷர்றுகள்லேருந்து நிம்மதி எங்கே இருக்குது? மௌத்தில் இருக்குது ஒரு மூமினுக்கு. வஜ்அலில் மௌத்த ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர். நிஜா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜும்மா நாள மரணித்து எப்படி சிறப்பாக இருக்குன்னு ஒருத்தர் கேட்கலாமே இல்லை? அதுதான் மௌத் என்பது என்னதான், ஒரு மூமினுக்கு சிறப்பு தான். இப்போ நபிமார்களுக்கென்று ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தானே? நபிமார்களுக்கு ஒன்றுள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க? நபிமார்களுக்கென்று ஒரு தனியான சிறப்பு இருக்குது தானே, ஏனே அவங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு. அது என்ன? அதாவது அவங்களுக்கு ஒரு தேர்வு கொடுக்கப்படும். நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம்? இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? வாழலாம். அல்லது நீங்கள் மௌத் என்ன செய்யலாம்? தேர்வு செய்யலாம். புரியுது அவன் சொல்கிறது? ரசூலுல்லாஹ் ஒரே நிகழ்த்தும் போது சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் ஒரு அடியாருக்கு தேர்வு செய்வதற்கான அவகாசத்தை கொடுத்தான். துன்யாவுடைய வாழ்க்கையா அல்லது மௌத்தா? அந்த அடியார் அல்லாஹ்விடம் உள்ளதை தேர்வு செய்து கொண்டார் என்று சொல்லும்போது எந்த சஹாபி அழுதாங்க? எந்த சஹாபி அழுதாங்க? அபூபக்கர் சித்திக். யார் அழுதது? அழுத சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. ஏன்னா அவங்க நபி அவர்களோடு இருந்த அந்த நேசம்,
அவ்வளோ நபி அவர்களோடு இருந்த அந்த நேசம் அவங்களுக்கு உடனே புரிஞ்சிடுது. அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொன்ன உடனே அவங்க உடனே விளங்கி கொள்கிறாங்க, இது நபி அவர்கள் தான், நபி தன்னை பற்றி தான் சொல்கிறார்கள், அந்த அடியார் வேறு யாரும் அல்ல, யாரு தான், அல்லாஹுடைய தூதர் தான், அவர் தான் அல்லாஹ்விடம் உள்ளதை என்ன செஞ்சிட்டாரு, தேர்வு செய்துட்டார். என்ன, அவர் மௌத்தை தேர்வு செய்து விட்டார். அழும்போது ஏனே சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் அழ வேண்டும் சொல்றாங்க. ஒரு அடியார் வந்து என்ன செய்தார், அல்லாஹ் தேர்வு செய்வதற்கு அவகாசத்தை கொடுத்தான், அவர் அல்லாஹ்விடத்தில் உள்ளதை தேர்வு செய்து கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எதற்காக அழுதார்கள் என்று அவங்களுக்கு ஆரம்பத்தில் புரியல, பிறகுதான் அவர்களுக்கு என்ன செய்தது, புரிந்தது. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நபிமார்களுக்கு இந்த சிறப்பும் இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லாத சிறப்பு என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அவகாசத்தை கொடுப்பான். புரியுது அவங்க சொல்றது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துக்கு ஓங்கி அறைந்த அந்த ஹதீஸ் தானே, அதுல கூட இந்த விளக்கம் தான் இருக்குது, அல்லாஹ் தேர்வு செய்வதற்கான அவகாசத்தை அவங்களுக்கு கொடுத்தான் என்றதில் நாங்கள் அந்த செய்தியிலும் பார்க்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஜும்மா நாளுடைய சிறப்புகளை இந்த ஹதீஸில் இப்போ நாங்கள் எத்தனை விஷயம் சொன்னோம், 4 விஷயம். என்னென்ன, முதல் விஷயம் என்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான், சரி, பூமிக்கு அனுப்பினது இல்லைங்கச்சா, அதே மாதிரி சொல்லுங்க அவங்களுடைய மௌத்து. அப்போ 3 விஷயம் சொல்றோம் இல்லையா. சில ரிவாயத்துக்கள்ல கூடுதலாக சில செய்திகள் வருது, அவங்க சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட நாள், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள் எல்லாம் ஜும்மா நாள் என்றும் என்ன செய்து வேற ரிவாயத்தில். நான் இந்த ரிவாயத்தில் வர 4வது செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வஃபீஹி ஸாஅ, ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. லா யஸ்அலுல்லாஹு ஃபீஹல் அப்து ஷைஅன் இல்லா அத்தா, அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை பிரார்த்தித்தாலும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். அந்த நேரத்தில் அந்த துஆ அமைஞ்சிட்டண்டா, சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தில் அந்த துஆ அமைந்து விட்டால் அது கிடைச்சது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்ப அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான், அப்படிதானே, அல்லாஹ் இப்படி சிறப்பானவைகள் என்ன செய்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். இதுக்கு மிகப்பெரிய அடுத்த சான்றாங்க எதை சொல்லுவோம், லைலத்துல் கத்ர். எதை, லைலத்துல் கத்ர், ரமதானுடைய இறுதி 10 அல்லாஹ் ஒற்றைப்படையான இரவுல தேடுங்க சொல்லுவாங்க, அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஏன்னா அது மிகப்பெரிய சிறப்பு. அதை அடைவதற்கான ஒரு முயற்சி என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இப்போ ஜும்மா நாளை பொறுத்தவரையில், ஜும்மா நாள் நாங்கள் தூங்குற நாளை ஆக்கிட்டோம் பெரும்பாலும். ஆனால் ஜும்மா நாளை நாங்கள் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தான் துஆ. என்னது, துஆ, துஆவுக்குரிய நாள் ஜும்மா நாள். ஏன்னா அந்த நேரம் மறைக்கப்பட்டிருக்குது. நாங்கள் அந்த என்ன செய்யணும், அதிகமாக ஜும்மா நாளில் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஒரு துஆவுக்குரிய நாள் ஜும்மாவுடைய நாள். எத்தனை பேர் இந்த சிறப்பு விளங்கி செயல்படுறாங்க நினைச்சு பாருங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர் துஆ அமைந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். சாதாரண ஒரு விஷயம், அது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பாருங்க. நாங்கள் ஜும்மா நாளில் அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும், பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். புரியுது அவங்க சொல்றது. எனவே அந்த அடிப்படையில் அதிலும் இந்த நாட்டை எடுத்து எங்களுக்கு பெரிய பாக்கியம், அது என்ன செய்யுது, விடுமுறையாக இருக்குது, அப்படிதானே. வேற இப்போ எடுத்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா போனால் வெள்ளிக்கிழமை நாள்ன்றதே சிலருக்கு அது ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது, அவங்களோட தொழிலும் வியாபாரங்களும் அப்படி தான் இருக்குது. வெள்ளிக்கிழமையான்றது கூட என்னது, அவனோட நினைவுல கூட கிடையாது. ஆனால் இங்கே அல்லாஹ்வுடைய அருள் என்ன, அல்ஹம்துலில்லாஹ், அது நமக்கு ஒரு விடுமுறையாக இருக்கிறது. நாம் இன்னும் அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த நேரத்தை பொறுத்தவரையில் அதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களில் முக்கியமான 2 விளக்கம் இருக்குது. ஒன்று வந்து இமாம் பிம்பரில் ஏறியதிலிருந்து இமாம் அந்த ஹுத்பா முடித்து இறங்கும் வரை உள்ள நேரம் இருக்குதானே, இந்த நேரம் சிறந்த நேரம் துஆவுக்கு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான சட்டம் இருக்குது. என்னென்றால், இமாம் உரை நிகழ்த்த ஆரம்பித்து விட்டால் நாம் வாய் மூடி செவிதாழ்த்தி உரையை கேட்கணும். அந்த இடத்துல நாங்கள் துஆ செய்ய முடியாது. எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ துஆ செய்கிறதுக்கு, இப்போ உதாரணமாக முஅத்தின் அதான் சொல்லுவார், அப்படித்தானே. இமாம் வந்து சலாம் சொல்லி உட்கார்ந்தவுடன் முஅத்தின் என்ன செய்வார், அதான் சொல்லுவார். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், அதிகம் பிரார்த்தனை செய்யலாம், துஆ செய்யலாம். அதானுக்கு பதில் சொல்கிறதோட, அதானுக்கு நாங்கள் பதில் சொல்லவும் வேணும், பிரார்த்தனை துஆ செய்வது, சரியா. இப்போ இமாம் ஹுத்பாவை முடித்துட்டு இறங்கி இகாமத் சொல்லி அந்த தக்பீர் ஆரம்பிக்கும் வரை உள்ள நேரம், அந்த நேரத்தில் நாங்கள் அதிகம் துஆ செய்ய வேண்டும்.
அந்த நேரத்தில் நாங்கள் அதிகம் துவா செய்யணும். அதே மாதிரி 2 குத்துபாக்கு மத்தியில் இமாம் என்ன செய்வார்? உட்காருவார். அந்த நேரத்தில் நாங்கள் அதிகம் துவாக்களை செய்யணும். அப்போ எனவே இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம் துவாவில், வெள்ளிக்கிழமை நாளில். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அசருக்கு பிறகுள்ள நேரம், அசருக்கு பிறகுள்ள நேரம், சூரியன் மறையும் வரை உள்ள நேரமும் துவாவுக்கு மிக சிறந்த நேரமாக ஜும்மா நாளில் சில அந்த ஹதீஸ் அறிவிப்புகளை வச்சு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இது நாங்கள் மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜும்மாவுடைய நாளில். அடுத்த 5வது விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது மறுமை என்ற நாள் நிகழ்வது, இந்த உலகம் அழிக்கப்படுவது, இந்த உலகம் அழிக்கப்படுவது என்பது என்னால தான்? ஜும்மாவுடைய நாளில். அதிலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹதீஸில் அந்த வரக்கூடிய நேரம், அந்த ஃபஜ்ருக்கு பிறகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை உள்ள நேரம் என்பது ஏனைய உயிரினங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், ஏனைய உயிரினங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், அதுதான் அழிக்கப்படும் நேரம் என்று கூட சில ரிவாயத்துக்கள் வருவதை நாங்கள் பார்க்குறோம். புரியுது அவங்க சொல்கிறது? இப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் ஓதக்கூடிய சூறா, எந்த சூறா ஓதுறோம்? சூரத்துல் கஹஃப். என்ன சூறா ஓதுறோம்? சூரத்துல் கஹஃப். இப்போ சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தினுடைய சிறப்புகள் நாங்கள் என்ன சிறப்பு படித்து வச்சுக்கிறோம்? சூரத்துல் கஹஃபுடைய சிறப்புகளில் நாங்கள் படித்த ஒரு சிறப்பு என்னது? முக்கியமான ஒரு சிறப்பு, சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 வசனங்களை நாம் மரணமிடுவது யாருடைய குழப்பத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு? தஜ்ஜாலுடைய. இப்போ தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எது? சூரத்துல் கஹஃபுடைய அந்த முதல் 10 வசனங்களை நாங்கள் மரணமிடுவது. அப்போ தஜ்ஜாலுடைய குழப்பம் என்பது மறுமைக்குரிய அந்த 10 அடையாளங்களில் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது இல்லையா? அப்போ எனவே இப்போ அதோடு உள்ள தொடர்பையும் நாம் இங்கு விளங்கலாம். புரியுதா அவங்க சொல்கிறது? அப்போ எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் 5 விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். இவைகளெல்லாம் ஜும்மா நாளினுடைய இந்த சிறப்புகளாக வரக்கூடிய செய்திகளாக நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது 5 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய 5 விஷயங்களை பாருங்க. இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது என்று பார்த்தீங்கன்னா புகாரியில் 6047வது எண்ணில் வருது. அறிவிக்கக்கூடிய சஹாபி எடுத்தீங்கன்னா சாபித் இப்னு அல்-வஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதில் முதல் விஷயம் நல்லா கவனிங்க, இதெல்லாம் கடுமையாக நாங்கள் பயப்பட வேண்டிய விஷயங்கள்ல பாருங்க. மன் ஹலஃப அலா மில்லதி கைரில் இஸ்லாம் ஃபஹுவ கமா கால். யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தின் மீது சத்தியம் செய்வாரோ அவர் அப்படி கூறியவரை போன்றுதான். புரியுது அவன் சொல்றது? இப்போ இஸ்லாம் அல்லாத ஒன்றின் மீது சத்தியம் செய்தல், இதில் விளக்கம் உங்களுக்கு புரியுதா? இப்போ அறியாமை காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பழக்கத்தில் என்ன செஞ்சிடுவாங்க? லாத்தின் மீது சத்தியமாக, எப்படி சொல்லுவாங்க? லாத்தின் மீது சத்தியமாக. லாத்ன்றது சிலை, அறியாமை காலத்தில் வணங்கப்பட்ட சிலைகள். உஸ்ஸாவின் மீது சத்தியமாக. ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன பரிகாரம் சொன்னாங்க? இப்படி யாராவது தவறி சத்தியம் செஞ்சால் என்ன செய்யணும்? என்ன பரிகாரம்? என்ன படிச்சுக்கிறோம் நாங்கள்? உடனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. பரிகாரம் என்ன? உடனே லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. இது தெரியாம வேணுமென்றல்ல, பழக்க தோஷத்தில் வாரது. ஒருத்தன் வேணுமென்று செஞ்சான்டா என்ன ஆயிடும்? அவன் அதுதான். புரியுதோ? அங்கே போக வேண்டியதுதான். புரியுது அவன் சொல்றது? அப்போ எனவே இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அல்லாஹ் மீது தான் என்ன செய்ய வேண்டும்? சத்தியம் செய்ய வேண்டும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு எங்கட சமுதாயத்தில் ஆச்சரியம் என்று பார்த்தீங்கன்னா சிலர்கள் என்ன செய்கிறார்கள்? தர்காவின் மீது சத்தியமாக, அந்த தர்காவில் அடக்கப்பட்டவர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி மீது சத்தியமாக, ஷாவுல் அமீத் பாஷா மீது சத்தியமாக சொன்னான்டா. இப்படி சொல்கிறான். இப்படி பார்த்தீங்கன்னா என்னது? அல்லாஹ் மேலே செய்கிற சத்தியத்தை கூட அவன் ஏற்றுக்கொள்கிறான். இல்லை, எதை ஏற்றுக்கொள்கிறான்? அதை ஏற்றுக்கொள்கிறான். பார்க்குறோமா இல்லையா? இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன எச்சரிக்குது? அவன் அங்கே தான் இஸ்லாத்துட்டு என்ன செய்ய வேண்டியதுதான். வெளியே அதனுடைய சட்டம் தெரிந்து கொண்டு, தெரியாமல் சட்டம் தெரிந்து கொண்டு ஒருத்தன் வேணுமென்று செய்வான்டா என்னதான்?
அந்த நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ சத்தியம் என்றது ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு விஷயம் என்று அல்ல. புரியுது அவங்க சொல்கிறது. இப்போ இதில் ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, இது ஒரு விஷயம். ரெண்டாவது சொல்கிறாங்க பாருங்க, வலைஸ அலபனி ஆதம நதர ஃபீமா லா யம்லிக். ஆதமுடைய மகன் தனக்கு முடியாததை நேர்ச்சை செய்யக்கூடாது. தனக்கு முடியாததை நேர்ச்சை செய்யக்கூடாது. சிலவங்க அவசரத்தில் என்ன செஞ்சிருவாங்க, சில நேர்ச்சைகளை செஞ்சிருவாங்க, அது அவங்களால என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாமல் போகும். அப்படியான நேர்ச்சைகள் செய்யக்கூடாது. முடிந்ததை தான் நேர்ச்சையை செய்யணும். ஒருத்தன் நேர்ச்சை செய்யறானா தனக்கு எது முடியுமோ அதை செய்யணுமே தவிர முடியாத என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதில் ரெண்டாவது சொல்றாங்க. அடுத்து மூன்றாவது சொல்றாங்க, வமன் கத்தல நஃப்ஸஹு பிஷைஇன் ஃபித் துன்யா உذிப பிஹி யௌமல் கியாமா. ஒருவன் தன்னை எதன் மூலம் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் அதன் மூலமே நாளை மறுமையில் என்ன செய்யப்படுவான், வேதனை செய்யப்படுவான், தண்டிக்கப்படுவான். ஒருத்தன் என்ன செய்யறான், தன்னை ஏதாவது ஒன்றின் மூலம் கத்தியால் குத்தி தற்கொலை செஞ்சு கொள்றானா என்றால் அவன் மறுமையில் என்ன செய்வான், அப்படியே அவன் தண்டிக்கப்படுவான், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான் என்று சொல்றாங்க. நாலாவது சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல பாருங்க, எவன் ஒருவன் ஒரு மூமினை சபிக்கிறானோ, ஒரு மூமினை எவன் சபிக்கிறானோ, சாபம் தானே, சபித்தால் அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹுவ கத்லி, அது அவனை கொலை செய்தது போன்றாகும். எவ்வளோ கடுமையான எச்சரிக்கைன்னு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில சர்வசாதாரணமாக என்ன செய்யுது, சபிக்கிறான், அவன் நாசமாக போகட்டும், அவன் தொலைஞ்சி போகட்டும், இப்படி வார்த்தைகளை சர்வசாதாரணமாக என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு மூமினை சபித்தல் என்பது அவனை எதற்கு சமம், அவனை கொன்றதற்கு சமம் என்று சொல்கிறாங்கண்டா எவ்வளோ கடுமையான ஒரு எச்சரிக்கை இங்கே வருது. சொல்கிறாங்க, ஒரு மூமின் சபிப்பவனாக இருக்க மாட்டான். நாளை மறுமையில் அவர்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய பாக்கியம் எது, சபிப்பவர்களுக்கு கிடைக்காமல் போகிற பாக்கியம் என்னது, நாளை மறுமையில் அவங்கள சாட்சியாளர்களாக பரிந்துரை செய்பவர்கள்லாம் அவங்களுக்கு அந்த பாக்கியமெல்லாம் நாளை மறுமையில் கிடைக்காமல் போகும். அதிகமாக சாபமிடக்கூடியவர்கள். இப்போ ரசூலுல்லாஹ் அதிகம் பெண்கள் நரகில் கண்டாங்கன்ற ஹதீஸில் கூட என்ன வருது, நீங்கள் அதிகம் சபிக்கின்றீர்கள் என்ற செய்தியும் வருதா இல்லையா, கடுமையான எச்சரிக்கை அது. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. என்ன செய்கிறது, ஒரு மூமினை சபித்தல் என்பது அவனை கொலை செய்வது போன்றாகும். அடுத்து சொல்றாங்க, அதே போன்று வமன் கதஃப முஃமினன் பிகுஃப்ரின் ஃபஹுவ கத்லிஹி. அதே மாதிரி தான் ஒரு மூமினை பார்த்து காஃபிர் என்று சொல்றது, ஒரு மூமினை பார்த்து காஃபிர் என்று சொல்வதும் என்னதான், அவனை கொன்றது போன்றுதான். புரியுதவன் சொல்றது. இன்னைக்கு என்ன செய்யறது, சூனியத்தை நம்பினோம் காஃபிர் என்றான் ஒரு கூட்டம், வழிகேட்ட ஒரு கூட்டம் சொல்லுதா இல்லையா. அதாவது நறுமையான சகோதரர்களே, அதாவது அல் குர்ஆன் சூனியத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய அனுமதியோடு என்ன செய்யும், அதில் பாதிப்பு நிகழும். அல்லாஹுடைய அனுமதி நாட்டம் இருந்தால் பாதிப்பு நிகழும் என்று தான் அதை நம்பக்கூடியவர்கள் நம்புகிறார்கள். யாரும் அதற்கு ஒரு சக்தி இருக்குது, அது டிரெக்டாக என்ன செய்யுது பாதிப்பு, அப்படியே நம்புகிறோம். அல்லாஹ் நாடினால் என்ன செய்யும், அதன் மூலம் பாதிப்பு இருக்கிறது. இதுதானே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சஹாபாக்கள், அதற்கு பிறகு இப்படி வந்த நம்பிக்கை தானே இது. அப்போ இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, அதாவது சூனியத்தை நம்பினோம் காஃபிர் என்று சொல்கிறான்டா, அவன் என்ன செய்யறான், இங்கே இந்த பாவத்துக்குள்ளே வாரான். வேறு சில ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தனை காஃபிர் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவன் என்னது பொருத்தம் இல்லைண்டா என்ன செய்யும், அது வார்த்தை அவனுக்கே திரும்பி வரும் என்ற ஹதீஸும் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் 5 விஷயங்களை எச்சரிக்கிறான். எத்தனை விஷயங்கள், 5 விஷயங்களை எச்சரிக்கிறான். முதல் விஷயம் என்ன சொல்லுங்க, நாங்கள் 5 விஷயம் இந்த ஹதீஸில் படித்தோம். ரசூலுல்லாஹ் இதில் முதல் விஷயமாக எச்சரித்த விஷயம் என்ன, யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றின் மீது சத்தியம் செய்வாரோ அவர் அதை போன்று தான், அவர் அதற்குரியவராக ஆகிடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது விஷயம் நேர்ச்சை செய்கிற விஷயம் தானே. நேர்ச்சை என்பது ஒருவர் தனக்கு என்னது சக்திக்கு உட்பட்டதான் என்ன செய்யணும், அவர் நேர்ச்சை செய்ய வேண்டும். தனக்கு முடியாது என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை செய்யக்கூடாது. நேர்ச்சைக்கு பரிகாரம் விதிக்கின்றது தனியான விஷயம் இல்லைங்களா. ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, தனக்கு முடியாத ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை செய்யக்கூடாது. அடுத்து மூணாவது என்ன படித்தோமால, அதாவது ஒருவன் என்ன செய்கிறான், தன்னை எதன் மூலம் தற்கொலை செய்து கொள்கிறானோ அதன் மூலமே மறுமையில் என்ன செய்யப்படுவான், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான், தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பான். மூன்றாவது. நாலாவது விஷயம் என்ன,
ஒரு மூமினை சபித்தல் எதை போன்று? அவனை கொல்வது போன்று, கொலை செய்வது போன்று. ஐந்தாவது விஷயம் என்ன? ஒரு மூமினை பார்த்து காஃபிர் என்று சொல்வதும் அவனை கொன்றது போன்று என்று சொல்லாங்க. இதெல்லாம் பெரும் பாவங்கள், சும்மல்ல. இதெல்லாம் என்னது? பெரும் பாவங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் இன்றைக்கு நமது பாடத்தில் படித்த விஷயங்கள் மொத்தம் 15 விஷயங்கள் படித்தோம் இல்லையா? எத்தனை விஷயங்கள்? 15 விடயங்கள். நாம் இன்றைய பாடத்தில் 3 ஹதீஸ்கள் நாம் படித்தோம். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் அடுத்த வகுப்பில் நாம் ஏனைய செய்திகளை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.